அறிவுரைக்கு பின்னாடி யாரு? தெரியும் யார் இருக்கான்னு போடுங்க. தெரியுமா? கெஸ் பண்ணீங்களா? அறிவுரை சொல்கிற அளவில் நான் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து புதிதாக கட்சி துவங்கி இருப்பவர் விஜய் அவர்கள். அறிவுரைன்னு சொன்னால் உங்கள் பாலிசிஸ், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்போ 10 லட்சம் கோடி கடனில் வந்து தமிழகம் இருக்குன்னா அதை எப்படி நான் நிவர்த்தி பண்ண போகிறோம், அதுக்கான திட்டங்கள் என்ன, உங்கள் பாலிசி என்ன, இப்போ பொருளாதார அடிப்படை அனைவரும் உயர்த்தி வீடு வாங்கும் அளவுக்கு உயர்த்தி விடுவேன்னு சொன்னால் அந்த திட்டம் என்ன, ஹவ் ஆர் யூ கோயிங் டு ஹேண்டில் தட். 10 லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டு எல்லாரையும் வந்து தன்னிறைவு செய்து பொருளாதார உயர்த்துவேன்னு சொன்னால் அதுக்கு சொல்லணும். நான் வந்து பெரிய டாக்டர், நான் வந்து இந்த நோய்க்கு நான் வந்து மருந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்து என்னன்னு சொல்லணும். மருந்து என்னன்னு சொல்லாமல் வச்சுருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் he should be more policy driven than only attacking people. அண்ட் ரெண்டாவது, he has not grown. அந்த அளவுக்கு ஒரு பாரத பிரதமரையோ இன்று நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையோ இழிவுபடுத்தி பேசும் அளவிற்கு இவர் ஒன்றும் உயரல. இப்போ வெளியில மக்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, எங்க போனாலும் இவருக்கு பயங்கரமா கூட்டம் கூடுது, ஒரு புதிய அலை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, கூட்டங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். கூட்டங்கள் வரதான் செய்யும். அதாவது மக்களோடு மக்களாக சென்றவர்களுக்கே கூட்டம் வருகிறது சொல்லும்போது மக்களை வந்து புதிதாக சந்திப்பவர்கள் கூட்டம் வராட்டி தான் வருத்தப்படணும். இப்போ நாளைக்கு வந்து அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், ரஜினிகாந்த் சார் போனாலும் கூட்டம் வரும். அவங்களாச்சும் பல ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. அஜித் சார் போனால் கூட கூட்டம் வரும். நடிகர்கள் போனால் கூட்டம் தான் வர செய்யும். கூட்டங்கள்லாம் சேர்ந்து உங்கள் பாலிசியை பிடிச்சி உங்களுக்கு வாக்களிப்பார்களா என்பதை தேர்தல் களம் தான் முடிவெடுக்கணும். கூட்டத்தை வச்சு முடிவெடுக்க முடியாது. அது எவ்வளோ பேருக்கு வாக்குரிமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலையே. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த ஒரு முடிவை? ஏன்னா நிறைய நடிகர்கள் இதை சொல்லுவாங்க, ஆனால் யாருமே இந்த முடிவு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த முடிவு வந்து ஒரு கடைசி படம், இதோட படம் நடிக்க மாட்டேன், நான் முழு நேரம் அரசு. அது வந்து அந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றம். அப்படியா? ஆமாங்க, ரசிகர் வந்து நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, பீக்கில் தான் இருந்தார். இப்போ நான் சூரியவம்சம் நடிச்சு அரசியல் போன மாதிரி தானே. ஆமாம், அப்போ பீக்கில் இருக்கும், ஐயோ தலைவர் நடிச்சுட்டே இருக்கலாமே, எதுக்காக அரசியலுக்குள்ளே போகிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த விதத்தில் வந்து பீப்புள் ஆஃப் சீன் இந்த ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்து க்ரோன் சோ பிக் அப்படின் போது இன்னும் படத்தில் நடிக்க மாட்டாருன்னா அவர் ஏமாற்றத்தில் தான் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ஒரு முடிவு எப்படி பார்க்குறீங்க? தைரியமான முடிவான பார்க்குறீங்களா? டக்குன்னு எடுத்துட்டாங்களே ஒரு முடிவு, யோசிக்காமல்? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நானே எடுத்த முடிவை பற்றி நான் சிந்தனை பண்ணுறதில்லை. ஒவ்வொருத்தர் முடிவு எடுக்கிற காரணங்கள் இருக்கும். அவர் எதுக்காக எடுத்தால் நான் எப்படி கணிக்க முடியும்? நான் வந்து அரசியல் களத்துக்கு வர வேண்டும், பொதுநல சேவை செய்து, இப்போ கனல் கண்ணன் சொன்னார், கிருஷ்ணவேணி சொன்னாங்கன்னா எனக்கு ஐ பீன் ஆல்வேஸ் தேர். நான் உதவி பண்ணுற மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கு. அதனால் இவங்க இருக்கா இல்லையா நான் சொல்லத்தை விரும்பலை இப்போ. ஆனால் மக்களோட மக்களாக சேர்ந்துருக்கான்னு கேட்டால் நீங்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிக்கூடத்துக்கு வந்து சுவரே இல்லாமல் வந்து ரோடுக்கு வந்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வருவாங்க. அப்பயே நான் 2.5 lakhs கொடுத்து கட்டி கொடுத்தேன். அங்கே இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையம் ஹாஸ்பிட்டலுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஐ டன் அ லாட். ஐ பீன் வித் த பீப்புள். அண்ட் மக்களை சந்திப்பது நான் கூச்சப்படாமல் சந்திப்பேன். மக்களை வந்து பார்த்து கை கொடுக்குறது, வணக்கம் சொல்கிறது, கட்டித்தருவது, வீட்டில் போய் சாப்பிட்றது. பொன்னின்னு வந்து புதுக்கோட்டையில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இது கேட்டுட்டு தான் நிகழ்ச்சியில் ஒரு இதில் பார்த்தேன். தூரம் அண்ணா சாப்பிட வரீங்களான்னு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அதை நான் வந்து வரேன்னு சொன்ன பிறகு அந்த பிரச்சாரம் முடிஞ்ச உடனே எங்கேன்னு தேடினேன். என்னங்க சாப்பிட கூப்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க, ஓண்டாங்க தலை தெரிவிக்க. அங்கே போய் அப்போ தான் சுட சோறு செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டாங்க. அவங்கள திரும்பி வீட்டில் கூப்பிட்டு நான் சாப்பாடு போட்டேன். இந்த மாதிரி உறவு இருக்கான்னு எனக்கு தெரியல.